வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் ஒவ்வொரு சிறப்பு பதிவாக பார்த்துட்ருக்குறோம். அதாவது குரு பகவான் அடுத்த 55 நாட்களுக்கு அந்த மேஷ ராசியில் இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை நம்ம இந்த பதிவில் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசியில், அதாவது ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் குரு பகவான் தனித்து இயங்க போகிறாரு. பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்கள். இந்த 55 நாட்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள், அடுத்து கிரக கோச்சாரங்களின் படி பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான பலன்கள், அடுத்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய பலன்கள், இப்படி சொல்லிட்டு அந்த காலங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் உங்களுக்கு இந்த பலன்கள் இருக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. ராசி அதிபதியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானாதிபதி, அவருக்குடையவர் இந்த குரு பகவான். அப்படி இருக்கும்போது அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல தனித்து இயங்க போறார். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு சொன்னாலே அது தனுசு ராசி அன்பர்களுக்கு தான். இந்த மாதிரியான ஒரு காலத்தை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எங்களுக்கு ஒரு நல்ல காலம் வராதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு முழுமையான விடையாக தான் இந்த 55 நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய தனுசு ராசி பதிவை போய் பார்த்தீங்கன்னா, போராடும் குணமுடையவர்கள், போராட்டத்திற்காகவே வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த பதிவில் நம்ம அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லட்சியத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், நீங்கள் என்னென்ன லட்சியம்லாம் வச்சுருந்தீங்களோ சாதிப்பதற்காக வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதனால தான் இவர்களுக்கு அதிகமான ஒரு போராட்டம், வாழ்க்கையில் இதை சாதித்தே ஆகணும், இந்த லட்சியத்தை அடைந்தே ஆகணும்னு அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முயற்சிகளை விடைவிடாமல், எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் இதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு அந்த தனுசு ராசி அன்பர்கள் மாதிரி வேற யாருமே தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு இவர்கள் ஒரு மரண வேதனையோடு இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கழிக்கக்கூடியவர்கள். எந்த தசாபுத்தி ஆகட்டும், ஒரு மறைவு ஸ்தான தசாபுத்தி ஆகட்டும், இல்லை ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் தன்னைத்தானே உருக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட ஒரு நிகழ்வுக்கு நகர்த்தக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இதனால் வரைக்கும் இவர்கள் அனுபவித்த துன்பங்கள் நம்ம ஒரு வரியில எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு பல வேதனைகளை, குடும்பமானாலும் சரி, குடும்பத்துல தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இழந்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். கடந்த ஒரு 7 வருடத்திற்கு மேலாக, கிட்டத்தட்ட ஒரு 10 வருட கால அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் கிடையாது, வாழ்க்கை இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் இல்லை, வருமானம் இல்லை, இப்படி தன்னுடைய சுற்றத்தையே அழித்து வாழ்ந்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். ஏன் இவர்களுக்கு என்ன ஆசையா இவ்வளவுத்தையும் அழிச்சிட்டு இருக்கணும்னு? இவர்களுடைய நேரம் காலம் எல்லாமே 7.5 சனி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் இவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில கடந்த காலத்துலலாம் வந்திருக்கு. அப்படி இருந்த அந்த குரு பகவானே பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய ராசி அதிபதியான அந்த குரு பகவானே கடந்த காலத்துல வக்ர கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகள் மூலமாக, தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக, அடுத்து தொழில் மூலமாக இவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் நிறைய கோடிகள். அந்த அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா
யாரையோ நம்பின்னு இல்லை, தன்னுடைய முகம் தெரிந்தவர்கள் தான். ஏன் தன்னுடைய தகப்பனார் மூலமாக கூட அந்த தொழில் செஞ்சிருப்பாங்க. ஆனா தன்னுடைய பெற்றோரே தன்னை ஏமாற்றும் அளவிற்கு, அடுத்து தன்னுடைய உறவினரே அந்த தொழில ஏமாற்றும் அளவிற்கு இவர்கள் மிகுந்த ஒரு நெருங்கிய நண்பர்களால ஏமாற்றப்பட்டவர்கள்னு சொன்னோம்னா அது இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். சரி மேடம், இது எல்லாமே நடந்து போச்சு, எங்களுக்கு இனிமே வரக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, இனிமேல் பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய அந்த 55 நாட்கள், அதுவும் குரு பகவான் தனித்து இயங்கும் போது மிக பெரிய பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதனால் வரைக்கும் ஒரு வீடு இல்லைன்னு நீங்க கண்ணா அப்படி கதறி கதறி மனசெல்லாம் அழுதுருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோ செய்கிறோம், ஆனாலும் நமக்குன்னு ஒரு சொந்தமான வீடு இல்லை. யார் யாருக்கெல்லாமோ நான் வீடு வாங்கி கொடுக்குறேன், ஆனால் என்னால் ஒரு வீடு வாங்கி அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு காலம் இல்லை, இந்த ஒரு 55 நாட்கள் தான் உங்களுக்கு நீங்கள் அடைவதை எட்டக்கூடிய ஒரு நேரமாக, நீங்க உங்களுடைய லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் அந்த தொழில் மூலமாக ஏற்பட்ட அந்த தொழில்னால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுல ஒரு மிக பெரிய பிரச்சனையாக அந்த கடன் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய அளவிற்கு, எந்த அளவிற்கு நீங்க இந்த கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு ப்ரிகாஷனோட இருந்தீங்களோ இந்த தனுசு ராசி அன்பர்கள், அந்த காலமும் நேரமும் உங்களை விட்டு வைக்கவில்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு அந்த கடனாகப்பட்டது உங்களை சுற்றி, ஏன்னா நீங்க நண்பர்கள் கிட்ட வாங்கின கடன், அடுத்து உங்களுடைய உறவினர்கள் கிட்ட, முகம் தெரியாத நண்பர்கள் கிட்ட, இப்படி உங்களை சுற்றி ஒரு கடனே வாழ்க்கையாக அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த கடன்கள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய நேரம். யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும், நீங்க நான் யார்கிட்டலாம் வாங்கணும்னா அவன் முகத்துல கூட என்னால் முழிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஆட்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அது எல்லாமே ஒரு நன்மையை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 55 நாட்கள் இருக்க போது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய, இந்த குரு பகவான்னு சொன்னால நிறைய வருமானம், நிறைய பேரும் புகழும் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 55 நாட்கள் இருக்க போது. வேலையே இல்லைன்னு அலைஞ்சிட்டு இருந்த இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருடமாக வேலை கிடைத்தும் அந்த வேலையில ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது, அந்த வேலையிலையும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டீர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இது எல்லாமே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஏப்ரல், அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்த ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மாற்றத்தை நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை நோக்கி உங்களை அந்த குரு பகவான் நடத்தி செல்ல போகிறாரு. எப்படி தன்னுடைய தந்தையோடைய கையை பிடித்து நாம் நடக்க பழகி கொண்டோமோ அந்த மாதிரி தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடை பழக போகிறீங்க. அதற்கு உங்களுக்கு குரு பகவான் கையை பிடித்து, ஏன்னா நீங்கள் பட்ட அவஸ்தைகள் நிறைய, உங்களால் வீழ்ந்த தனுசு ராசி அன்பர்கள் எழ முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்திற்கு உண்டான அந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களை கையை பிடித்து உங்களை வழிநடத்தி செல்ல போகிறார். அந்த வழிநடத்தி செல்லும் போது உங்கள் வாழ்க்கையாகப்பட்டது ஒரு சிறந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையும், அடுத்து ஒரு இன்பமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும், இதுவரைக்கும் நீங்க நினைத்து பாராத ஒரு நிகழ்வுகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புல ஒரு மாற்றம்,
மாற்றம். இது வரைக்கும் வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. புதுசாக வீடு கட்டுறவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் முடிந்து நீங்களும் அந்த வீட்டிற்கு உங்களுடைய சொந்த வீட்டிற்கு போகக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்து அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த குருன்னு சொன்னாலே நம்மளுக்கு குழந்தை காரகம். அந்த குழந்தையை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல திருமணமாகி ஒரு 2 வருட கால அளவிற்கு திருமணமாகி குழந்தை இல்லாததுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துலயே வக்ரமாக இருந்ததுனால அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஒரு எட்டாத ஒரு கனியாகவே இருந்தது. ஒரு கனவுலையாவது நமக்கு இந்த ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சு ஏங்கி தவித்துட்டு இருந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கனவாகப்பட்டது ஒரு நிஜமாகின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக போறீங்க. இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஒரு நல்ல குழந்தை பேரு, ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கு இந்த 55 நாட்கள் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்றத எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாம இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வேலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு 100% கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எட்டாத முயற்சிகளையும் நீங்கள் ஒரு எளிதாக எட்டி பிடிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே திருக்கணிதப்படி நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் பிறந்த கால ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். இல்லை அதை பார்க்கணும், எனக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எனக்கு இந்த மாதிரியான தசை நடந்துட்டு இருக்குது, இந்த ராகு தசையிலிருந்து நான் எப்படி நான் பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவது, கோச்சார நிலவரப்படி எல்லாமே எங்களுக்கு சாதகமாக இருக்கு, ஆனால் என்னுடைய திசா புத்திப்படி எனக்கு சாதகமாக இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.